ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஒரு காம்பனெண்ட்டில் எப்படி ஸ்டைல் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸ்டைல் ஆட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல்டு காம்பனெண்ட் அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி ஒரு காம்பனெண்ட் தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறதை பார்த்தோம். அது இல்லாமல் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் பற்றி பார்த்தோம். நார்மலாக ஒரு பட்டனுக்கு வந்து ஈவெண்ட் கொடுத்துட்டு அதில் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பாஸ் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக ஆர்குமெண்ட்டு இல்லை அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம கால் பண்ணுவோம். இல்லை எனக்கு ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அனானமஸ்குள்ளே நம்ம கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணிவிட்டு நாமளாக ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை நான் என்ன பண்ணேன், அந்த ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷனை நான் JSXல ஆட் பண்ணேன். அப்போ அந்த யூஐயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேம் அந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நான் ட்ரிகர் ஆகும்போது அந்த கொடுத்துருக்க அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணும்போது அந்த வேல்யூ வந்து எனக்கு யூஐயில் அப்டேட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணேன் கரெக்டாக. ஸோ செக் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ அப்டேட் ஆகலை. ஏன் அப்டேட் ஆகலை அப்படின்னா, எனக்கு காம்பனெண்ட்டில் யூஐயில் ஒரு வேல்யூ வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தேவை, ஸ்டேட் தேவைன்னு சொன்னேன் கரெக்டாக. ஸோ அதுதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்ன்றது என்ன. ஸோ ஸ்டேட்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காம்பனெண்ட்டுக்கு ஒரு மெமரி, ஓகேவா. ஸோ உங்களோட காம்பனெண்ட்டில் இருக்க இன்ஃபர்மேஷனில் ஸ்டோர் பண்ணுறது தான் ஸ்டேட். இப்போ உங்களோட ரியாக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய காம்பனெண்ட்டில் இருக்க டேட்டாவை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டேட்டா ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வந்து ஏதாச்சும் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு யூஐயில் ரெண்டர் பண்ணும். அதுதான் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ ஸ்டேட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று லோக்கல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து குளோபல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்கல் ஸ்டேட்டுக்கும் குளோபல் ஸ்டேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லோக்கல் ஸ்டேட்டுன்றது காம்பனெண்ட்டுக்குள்ளேயே இருக்கும், ஓகே, அந்த காம்பனெண்ட்டுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே குளோபல் ஸ்டேட்ன்றது என்ன அப்படின்னா, நான் காமனாக ஒரு இடத்துல நான் டேட்டா வச்சிருவேன், அந்த டேட்டா எந்த காம்பனெண்ட்டில் தான் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது குளோபல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம், சரியா. 2 காம்பனெண்ட்டில் நான் ஸ்டேட் மேனேஜ் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கிளாஸ் காம்பனெண்ட் சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ இதில் வந்து கிளாஸ் காம்பனெண்ட் தான் ஸ்டேட்ஃபுல்னு பார்த்தோம். ஏன்னா அதுக்குன்னு ஓன் ஸ்டேட் இருக்குது. நான் இப்போ இன்கேஸ் ஏதாச்சும் நான் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி ஓன் மெத்தடில் இருக்குது, கரெக்டாக. ஆனால் ஃபங்க்ஷன்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லவே இல்லை, கரெக்டாக. அதுக்காக கொண்டு வந்தால் என்னென்னா ஹூக்குன்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ ஹூக்ஸ்னா என்னது. ஸோ ஹூக்ஸ்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ நார்மலாக அது ஏன் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹூக்கை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட காம்பனெண்ட்டில் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வந்து யூஸ்ன்ற வேர்டை ஃபாலோ பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபங்க்ஷனாலிட்டி இல்லை லாஜிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஹூக்கோட நேம் வந்து வேரி ஆகும், ஓகேவா. இப்போ சேம் லைக் நம்ம அரே ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு மெத்தடுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ ஹூக்ஸ்ன்றது சிம்பிளாக என்னென்னா, ஒரு யூஸ்ன்ற ஒரு வேர்ட் அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்டு இருக்கும், ஓகேவா. ஸோ அதான் ஹூக்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ரியாக்ட் லைப்ரரியில் வந்து நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு மெயினாக ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில் ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஹூக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் ஸ்டேட்ன்றது யூஸ் பண்ணுவோம், சரியா. ஸோ இப்போ யூஸ் ஸ்டேட் மட்டும் தான் ஹூக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படிலாம் இல்லை. யூஸ் எஃபெக்ட் இருக்குது, அதே மாதிரி யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், யூஸ் ரெஃப், இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸ் வந்து ரியாக்ட் லைப்ரரியில் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரல, அப்போ ரியாக்ட் லைப்ரரியில் மட்டும்தான் ஹூக்ஸ் இருக்கா, அப்படிலாம் இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கே வந்து நம்ம ரிடெக்ஸ் டூல் கிட் அப்படின்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணாலுமே சரி, அதில் யூஸ்ன்ற ஒரு வேர்டை வச்சு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது அப்படின்னா யூஸ்ன்ற வேர்ட் அதை ஃபாலோ பண்ணி வேறு ஏதாவது ஒரு வேர்டு அதை யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அது பேர் ஹூக்குன்னு சொல்லுவாங்க, சரியா. கம்ப்ளீட்டாக ரியாக்ட் அப்ளிகேஷன்லேயே வந்து ஹூக்ஸ்ன்றது ஒரு யூஸ்ன்ற வேர்டை ஃபாலோ பண்ணி, சரியா. ஓகே. ஸோ இப்போது ஹூக்ஸை வச்சு நான் என்னென்னலாம் பண்ணலாம் ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில். ஸோ கிளாஸ் காம்பனெண்ட்டில் வந்து இந்த ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறது அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ வேறு என்ன விஷயம்லாம் என்னால் பண்ண முடியும். கிளாஸ் காம்பனெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் ஃபீச்சர்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா மவுண்டிங், அப்டேட்டிங், அன்மவுண்டிங் சொல்லுவாங்க, சரியா. ஸோ இதை பற்றி கிளியராக வந்து நான் கிளாஸ் காம்பனெண்ட்டுக்கு தனியாக வந்து நான் ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நான் கிளாஸ் காம்பனெண்ட் பற்றி கிளியராக போடுறேன். அதில் எப்படி ஸ்டேட் மேனேஜ் பண்ணலாம், ப்ராப்ஸ் எப்படி நம்ம வந்து ரிசீவ் பண்ணி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் நான் இதெல்லாம் நம்ம கிளாஸ் காம்பனெண்ட்டில் பார்க்கலாம். பட் இது எல்லாமே இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்டில் அப்படியே பார்க்க போகிறோம், சரியா. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்று நம்ம மேனேஜ் பண்ணோம். அது கிளாஸ் காம்பனெண்ட்லேயே நம்ம இந்த லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேவா. அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் இருக்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிளாஸ் காம்பனெண்ட்னால பண்ண முடியுதோ அது அப்படியே நான் என்ன பண்ணலாம், இதில் பண்ணிக்கலாம், சரியா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஹூக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம், சரியா. இந்த யூஸ் ஸ்டேட் வச்சு நான் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டேட்டை நான் க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம், ஓகே. யூஏல அப்டேட்டும் நான் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ அது வந்து இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம இந்த ஸ்டேட்டை யூஸ் பண்ணலாம், எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஸோ அந்த யூஸ் ஸ்டேட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அது எல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம், சரியா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் எபிசோடில் வந்து ஸ்டைல் ஈவெண்ட் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம எதில் நம்ம விட்டோமோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவாங்க, சரியா. நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக நான் தனியாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டேட் வித் ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட் சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும்
ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி நான் தனியாக வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோடும் முடிக்க நான் வந்து கிட்டில் வந்து நான் புஷ் பண்ணிவிடுவேன் இந்த கோடு எல்லாமே. அப்போ தான் அந்தந்த எபிசோட் பார்க்கும்போது உங்களுக்கு கோடு வந்து ஈஸியாக புரியும். சரியா? ஓகே. ஸோ சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், என்னோடய டெர்மினலில் போயிட்டு ரைட் கிளிக் ஓப்பன் இன் இன்டெகிரேட்டட் டெர்மினல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய ப்ராஜெக்ட் நேமுக்கு வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் npm run dev கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு போர்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஒரு லோக்கல் சர்வர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த போர்ட் நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 5173 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஹெட்டர் ஒன்று, ஃபூட்டர் ஒன்று, கண்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கன்சோலில் இந்த ஒரு பட்டன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கன்சோலில் வந்து முருகேஷன் ஒன்று பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி டூப்ளிகேட் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ரங்கசாமின்னு ஒன்று பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? இதெல்லாமே நம்ம லாஸ்ட் எபிசோடில் ஸ்டைல்டு காம்பனண்ட் அதே மாதிரி ஈவெண்ட் ஹேண்ட்லிங் மூலிமா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ அப்படியே என்ன பண்ணலாம், இந்த எபிசோடில் ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், லாஜிக்ஸ் வந்து எழுதலாம். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கோட் போயிட்டு ஸோ இப்போதைக்கு நான் எல்லா லாஜிக்கும் நான் எங்கே எழுத போகிறேன் அப்படின்னா content.jsx இந்த காம்பனண்ட்டில் தான் எழுத போகிறோம். சரியா? ஸோ இப்போ நான் ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறதுக்காக நான் சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் எது எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு கவுண்டர் அப்ளிகேஷன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ கவுண்டர் ஆப்ன்றது வேறு எதுவுமே இல்லை, ஒரு நம்பர் ஒன்று இருக்க போது. ஸோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது 0லேருந்து 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணும்போது 1 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இதானே இப்போ நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அது ஃபர்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளாக ஒரு வேரியபிளில் வந்து நான் என்ன பண்ணுறேன், கவுண்டர் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ நான் கொடுத்துட்றேன். 2 ஃபங்க்ஷன் வச்சுட்டு 2 பட்டன் கிளிக் பண்ணும்போது அது எப்படி அப்டேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இப்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக வந்து காம்பனண்ட்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு காம்பனண்ட் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கவுண்டர் ஆப் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், JSX. ஸோ RAFCE அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட காம்பனண்ட்டுக்கான பாய்லர் பிளேட் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஸோ பாய்லர் பிளேட் இந்த டெக்னிக்கல் வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட கோடை தான், நீங்கள் எவ்வளோ கோட் அடிக்கிறீங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்க, பாய்லர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட சோர்ஸ் கோட் இருக்குல்ல, அதுதான் பாய்லர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், div அப்படியே இருக்கட்டும். இதில் மட்டும் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், Ctrl+Zல ஒரு h1 டேக் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். h1 டேக்கில் வந்து சும்மா கவுண்டர் அப்ளிகேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. கவுண்டர் அப்ளிகேஷன் இது இப்போ நான் என்ன பண்ணுறேன், content.jsx இந்த காம்பனண்ட்டில் நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஓப்பன் ப்ராக்கெட், இதில் நீங்கள் கவுண்டர் ஆப். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஓகே தானே? ஸோ இம்போர்ட் ஆகிருக்கா? ஓகே. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு /ஆங்கிள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஓகே. இப்போது வந்து உங்களுடைய ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கவுண்டர் அப்ளிகேஷன் வந்திருக்கா? ஓகே. ஸோ இங்கே ஸ்பெல்லிங் கவுண்டர் அப்ளிகேஷன் எனக்கு வந்திருக்கு. ஓகே தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் வச்சுக்கிறேன். ஸோ கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு இனிஷியலாக வந்து 0 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 0 நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்பிரஷனை வந்து இப்போ நான் h1 டேக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். h1ல் இப்போதைக்கு இந்த கவுண்ட் இந்த எக்ஸ்பிரஷனை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ உங்களோட யூஐயில் எனக்கு என்ன ஆகும், இந்த 0ன்றது டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக? லோட் பண்ணுறேன். இப்போ எந்த ஒரு எரரும் இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன லாஜிக் எழுதினாலுமே எனக்கு என்ன ஆகணும், அது வந்து யூஐயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். விண்டோ லெஃப்ட் அதே மாதிரி விண்டோ ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ், அதே மாதிரி செகண்ட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன், ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து இப்போதைக்கு நான் வந்து கால் பண்ணிக்கிறேன், ஹேண்டில் இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்கு வந்து ஹேண்டில் டிக்ரீஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன் இப்போ டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரியா? ஹேண்டில் இன்க்ரீஸ். இப்போ இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த கவுண்டோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அதே மாதிரி ஹேண்டில் டிக்ரீஸ்க்கு வந்து கவுண்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போது திரும்ப நான் லோட் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் இல்லை. ஓகே தானே?
இப்போது இன்க்ரீஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த கவுண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது கரெக்டாக. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் இங்கே யூஐயில் ரெண்டர் ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிக்ரீஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது கவுண்ட்டோட வேல்யூ வந்து ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எனக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகலை. ஸோ அதுக்காக இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஹூக்கில் வந்து யூஸ் ஸ்டேட் அந்த ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். யூஸ் ஸ்டேட்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ரியாக்ட் லைப்ரரியிலேருந்து அது இம்போர்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனால் நீங்கள் என்ன பண்ணணும், யூஸ் ஸ்டேட் அந்த வேர்டுக்கு அப்புறம் ஓப்பன் க்ளோஸ் பேரன்டைஸ் கொடுக்க போகிறீங்க. சரியா? திரும்ப லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்லைடில் சின்டெக்ஸ் பார்த்துருப்போம். அந்த சின்டெக்ஸ் ஃபஸ்ட் நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே தானே? ஸோ நார்மலாக ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேரியபிள் கவுண்ட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன்ல, ஸோ இது அப்படியே ஒரு ஸ்டேட்டாக நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல இங்கே லெட் ஒரு அரை லிட்டரல் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுக்க போகிறேன் யூஸ் ஸ்டேட். ஸோ இதில் வந்து இப்போ கவுண்ட்ன்ற ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து பேராமீட்டர் கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள். ஸோ இந்த கவுண்ட்ன்ற வேரியபிள் எதை ஹோல்ட் பண்ணும் அப்படின்னா இனிஷியல் வேல்யூ வந்து ஹோல்ட் பண்ணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு பேராமீட்டர் செட் கவுண்ட்டுன்னு நான் ஒன்று ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன், ஒரு நேம் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி லெட்டுன்ற கீவேர்டு கொடுத்துருக்கறனால ரீடிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ கிளியர் பண்ண லோட் பண்ண அப்படின்னா ஸோ கவுண்ட்டோட வேல்யூ வந்து எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு இந்த கவுண்ட்டுன்ற அந்த வேரியபிளில் தானே நான் இங்கே H1 நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நான் அசைன் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இந்த வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ நீங்கள் எங்கே பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த யூஸ் ஸ்டேட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதில் நீங்கள் நாமளும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறேன், 0ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 0ன்ற வேல்யூ எதுக்கு அசைன் ஆகும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கு அசைன் ஆகும். சரியா? ஓகே தானே? ஸோ அடுத்து இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக, ஸோ அது ஏன் நீங்கள் செட் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கீங்க, வேறு எதாவது நேம் கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். நம்ம கிளாஸ் காம்பவுண்ட் பார்த்துருந்தோன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும். பட் இன்னும் பார்க்கல. பட் நான் ஒரு முறை நான் சொல்லிடுறேன். சரியா? கிளாஸ் காம்பனண்ட்டில் நார்மலாக வந்து ஸ்டேட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு ஸ்டேட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கும். ஓகேவா? ஆனால் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்காக கிளாஸ் காம்பனண்ட்டில் செட் ஸ்டேட்ன்ற ஒரு மெத்தட் ப்ரீடிஃபைண்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம கிளாஸ் காம்பனண்ட்டில் செட் ஸ்டேட்னு யூஸ் பண்ணுறனால ஸோ நம்மளும் இங்கே ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் என்னோட ஸ்டேட்டை நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அந்த நேம் கொடுக்குறது நம்ம என்ன பண்ணுறோம், செட்டுன்ற அந்த வேர்டை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். ஸோ இதாக கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்டேட் கவுண்ட்டுன்னு நான் கொடுத்துக்கலாம், இப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக ஆல்ரெடி நம்ம செட் ஸ்டேட்னு ஃபாலோ பண்ணனால ஸோ இங்கேயும் நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், செட்டுன்ற அந்த வேர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்போதைக்கு என்னோடய ஸ்டேட்டோட நேம் வந்து என்னது, கவுண்ட். ஓகேவா? ஸோ அதனால் செட் கவுண்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ இந்த சின்டெக்ஸ் வந்து எப்படி வந்துச்சு, ஸோ இது ஆக்சுவலாக நம்ம இது எங்கே நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் எபிசோடில் நம்மள ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரே லிட்டரல் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, டீஸ்ட்ரக்சரிங்கில் பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ சிம்பிள் தான். இந்த சின்டெக்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மள ஒரு வேரியபிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சிம்பிளாக டீஸ்ட்ரக்சரிங் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லெட் வந்து ஒரு அரே ஒன்றா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 2 வேல்யூ வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 2 வேல்யூ மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூவாக இருக்க போது, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து செகண்ட் வேல்யூவை வந்து ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அரேயில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 2 வேல்யூ இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இன்கேஸ் இந்த 2 வேல்யூ நான் அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கன்சோலில் வந்து array of 0th index நீங்கள் வந்து இந்த 1 அக்சஸ் பண்ணுறதுக்கு 0th இண்டெக்ஸை நீங்கள் கால் பண்ணுவீங்க. கரெக்டாக? லோட் பண்ண அப்படின்னா ஸோ 1ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறது அக்சஸ் பண்ணுறது நீங்கள் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்கு 1, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். கரெக்டாக? ஸோ இப்போ இது நீங்கள் டீஸ்ட்ரக்சரிங் மூலிமா நீங்கள் எப்படி பண்ணலாம், டீஸ்ட்ரக்சரிங் மூலிமா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா லெட் ஒரு அரே லிட்டரல் கொடுக்க போகிறோம். ஸோ எதை நீங்கள் டீஸ்ட்ரக்சர் பண்ணணும், இந்த ARR1. கரெக்டாக? இதை டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மொத்தம் எவ்வளோ 2 வேல்யூ இருக்கா, ஸோ அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஏதோ ஒரு வேல்யூ ஏதோ ஒரு வேரியபிள் நேம் இப்போதைக்கு நான் ஏன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி செகண்ட் வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் பின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது அப்படியே நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் அதே தான் வரப்போகுது. ஏ பின்னு கொடுத்தா அதே தான் 1, அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போதா. ஸோ இதே தான். ஸோ இது அப்படியே இந்த ஃபீச்சரை தான் அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஹூக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நான்
தெரியறதுக்காக ஸோ இந்த சின்டெக்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நான் யூஸ் ஸ்டேட்டை நான் கன்சோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ கன்சோலில் யூஸ் ஸ்டேட் இனிஷியலாக வந்து நான் 0ன்ற ஒரு வேல்யூ நான் வைக்கிறேன், 0ன்ற ஒரு வேல்யூ வைக்கிறேன். சரியா? இப்போ லோட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ யூஸ் ஸ்டேட் நான் கன்சோல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு அரே வந்திருக்கா. ஸோ இந்த அரே வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அரேவை ரிட்டர்ன் பண்ணுறதுனால தான் எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 0th இண்டெக்ஸில் வந்து 0ன்ற வேல்யூ இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே தானே? ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை தான் அப்படியே நான் என்ன பண்ணியிருக்கேன், டீஸ்ட்ரக்சர் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதை பற்றி தெரியாதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. டீஸ்ட்ரக்சரிங்னு ஒரு எபிசோட் நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஜாவாஸ்கிரிப்ட் சீரிஸில். அதில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? ஓகே சரி, இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு யூஐயில் அப்டேட் ஆகணும். கரெக்டாக? ஸோ யூஐயில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எனக்கு இந்த செட் கவுண்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஃபஸ்ட் நான் வந்து இது கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் என்ன பண்ணுறேன், இப்போது கவுண்டோட வேல்யூ வந்து 1 அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், செட் கவுண்ட் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன்னால் ஓப்பன் க்ளோஸ் பேரன்தீஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், கவுண்டோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ கவுண்ட் ப்ளஸ் 1 நான் கொடுக்குறேன். இப்போ கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு மினிட் பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இந்த செட் கவுண்ட் என்ன பண்ணணும், இந்த கவுண்டோட வேல்யூ ஒன்று அப்டேட் பண்ணணும். இப்போ எனக்கு யூஏயில் அப்டேட் ஆகணும். அதை பார்க்கலாமா? ஸோ பட்டன் கிளிக் பண்ணுறேன், யூஏலையும் உனக்கு 1ன்றது அப்டேட் ஆகுது. ஸோ திரும்ப கிளிக் பண்ணுறேன், யூஏயில் ஒரு வேல்யூ எனக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கா. ஓகே தானே? ஸோ ஏன் எனக்கு யூஏயில் அப்டேட் ஆகுது அப்படின்னா இந்த செட் கவுண்ட் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ரீரெண்டர் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கவுண்டோட வேல்யூ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நாமளும் ஒரு வேரியபிளுக்கு ரீஅசைன் ஆகும். மெமரியில் வந்து இப்போ 0ன்ற ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு திரும்ப நம்ம வந்து ரீஅசைன் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ அப்டேட் ஆகும். ஓகேவா? எனக்கு பட் ப்ரௌசரில் உங்களோட அப்ளிகேஷனில் அப்டேட் ஆகணும் அப்படின்னா உங்களோட காம்பனண்ட் வந்து இந்த என்ன பண்ணணும், இந்த செட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து ரீரெண்டர் பண்ணும். ஸோ ரீரெண்டர் பண்ணால் மட்டும்தான் அது வேல்யூ எனக்கு என்ன ஆகும், இந்த அப்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்டேட் ஆகும். ஓகே தானே? ஸோ இப்போ இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு டிக்ரீஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். எனக்கு என்ன ஆகணும், ஒரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். -1 கொடுக்குறேன். ஸோ -1 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ நான் திரும்ப லோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிக்ரீஸ் பண்ண அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியாச்சு, எனக்கு இப்போது வேல்யூ வந்து நான் அப்டேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே தானே? ஸோ இப்போ இந்த யூஸ் ஸ்டேட் வச்சு நான் பண்ணியாச்சா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ இந்த கவுண்ட் வேல்யூ வந்து 1 தான் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகணும், 3 வேல்யூ எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒன்று இந்த இடத்துல நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு முறை எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 3 நம்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் எனக்கு அப்படி தேவையில்லை. ஓகேவா? 1ன்னு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், திரும்பவும் செட் கவுண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி திரும்ப நான் கவுண்ட் ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி புரிஞ்சுப்பீங்க, இப்போ கவுண்டோட இனிஷியல் வேல்யூ என்னது 0, இந்த ஸ்டேட்டோட இனிஷியல் வேல்யூ வந்து 0. கரெக்டாக? அப்போது ஃபஸ்ட்டு வந்து 70th லைன் வரும்போது செட் கவுண்ட்டில் கவுண்டோட வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், 1 வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்போது 0லேருந்து 1 மாறுமா. அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணதுக்கப்புறம் கவுண்டோட வேல்யூ இந்த லைனில் எனக்கு என்ன 1 மாறும். ஸோ அப்போ 1 + 1 2 மாறும். இங்கே வரும்போது 3 மாறும். அப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், லோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களோட ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் கவுண்ட்ன்ற இந்த ஸ்டேட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 0 தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக. கரெக்டாக? அப்போது ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் கவுண்டோட வேல்யூ 0. அப்போ இந்த 70th லைன் வரும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக கவுண்டோட வேல்யூ என்ன 0 தான். ஓகேவா? அப்போது 0 + 1 இந்த லைன் 70th லைன் வரும்போது 1 தான், கவுண்டோட வேல்யூ 1 மாறும். பட் திரும்ப இந்த இடத்துக்கு 18th லைன் வரும்போது செட் கவுண்ட் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், திரும்ப கவுண்ட்டை நான் கால் பண்ணுறேன். ஸோ கவுண்ட்டை கால் பண்ணேன் அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு ரியாக்ட் வந்து அந்த கவுண்டோட ஸ்டேட் வந்து என்ன வேல்யூ வச்சுருக்கு, 0 தானே வச்சுருக்கு. ஸோ அந்த 0 தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? அப்போ எனக்கு ஒவ்வொரு முறையும் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து திரும்ப செட் கவுண்ட்டு நான் கால் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்டோட வேல்யூ நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், வாட்ச் பண்ணிகிட்டே வர முடியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ முறை இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இந்த கரண்ட் ஸ்டேட் இருக்குல்ல, இந்த கரண்ட் ஸ்டேட் நீங்கள் கால் பண்ணிங்களேன்னா இனிஷியலாக என்ன வேல்யூ அசைன் ஆயிருக்கோ அதான் ரியாக்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். சரியா? ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
இதை அப்படியே நான் கிளியர் பண்ணிவிட்டு செட் கவுண்ட். நார்மலாக நீங்கள் இந்த ஸ்டேட் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும், அனானிமஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா, ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஸ்டேட் இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேராமீட்டரில் நான் ரிசீவ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த பேராமீட்டருக்கு நேம் வந்து ப்ரீஃப் கவுண்ட்டுன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நார்மலாக இந்த கவுண்ட் இதே தான் நீங்கள் இங்கே பாஸ் பண்ணி இதே நேம் தான் இங்கே பாஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு வேரியபிள் நான் வேல்யூவாக பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேராமீட்டரோட நேம் வந்து வேரியாக இருக்கும். ஆர்குமெண்ட்டாக தான் இந்த வேரியபிளோட வேல்யூ நான் பாஸ் பண்ணுறேன். இதுலேருந்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ரீயோட கவுண்டோட வேல்யூ நான் 1 இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் லிட்டரல் கொடுத்துருக்கனால நீங்கள் ரிட்டர்ன் ரெக்யூர்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் மாடர்ன் யூஸ் பண்ணுறதுனால மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறனால எனக்கு ரிட்டர்ன் கீவேர்டு தேவையில்லை, அந்த கர்லி பேசஸும் தேவையில்லை. ஓகேவா. ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 3 டைம்ஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ லோட் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா எனக்கு 3 டைம்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுரு. ஓகேவா. எப்பவுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் கரண்ட் ஸ்டேட் வந்து டேரெக்டாக அப்டேட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேராமீட்டரில் அந்த கரண்ட் ஸ்டேட்டை வாங்கி அதுலேருந்து தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஓகேவா. ஏன் அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஒரு ஸ்டேட் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களே, இந்த இடத்துக்கு இந்த 17th லைன் வரும்போது கவுண்டோட வேல்யூ 3 இருக்கும். கரெக்டாக. மேபி எனக்கு என்னோடய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து இந்த கடைசியாக இருக்க அப்டேட் ஆகிற ஸ்டேட் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட் வந்து இதை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெக்குயர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இது பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரே லைனில் கவுண்ட் -1 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாலுமே அது கரண்ட் ஸ்டேட்டை தான் எடுத்துக்கும், ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து கன்சிடர் பண்ணாது. சரியா. அதனால தான் இது பெஸ்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி இதுக்கும் கொடுத்துடலாமா, டிக்ரீஸ்க்கும். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ப்ரீஃப் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுட் வரும்ல, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் ப்ரீஃப் கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், இதுக்கும் ப்ரீஃப் கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஃபங்க்ஷனோட மெமரி வேறு, இந்த ஃபங்க்ஷனோட மெமரி வேறு. ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்க நான் வேரியபிள் யூஸ் பண்ணுறது எல்லாமே லோக்கல் வேரியபிள் சொல்லுவாங்க. சரியா. ரெண்டு மெமரி வேறு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் கீவேர்டு கொடுத்துட்டு ப்ரீஃப் கவுண்ட் -1 எரர் கிளியர் பண்ணுறேன். லோட் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ டிக்ரீஸ் பண்ணுவோம், ஒன்றுனா எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இதுவும் நான் 3 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். 10 13 19 இருக்கா, டிக்ரீஸ் பண்ணும்போது 13 10. ஓகே தானே, ப்ராப்பராக டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, கிளியராக வந்து ஸ்டேட் வந்து மேனேஜ் பண்ணியாச்சு. ஒரு கவுண்டர் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னாச்சு, 3 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது 3 வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஓகேவா. ஸோ அடுத்து இன்னொரு விஷயம், இந்த யூஸ் ஸ்டேட்டில் நீங்கள் என்ன நம்ம எது பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா, நம்மளே இந்த இடத்துல வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ நீங்கள் ஈவன் இந்த ஸ்டேட்டில் யூஸ் ஸ்டேட்டில் வந்து இனிஷியல் வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண தெரியுமா, அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டுக்கு அசைன் பண்ண முடியும். ஸோ அது பண்ணலாமா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல லெட் சாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செட் சாம்பிள். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யூஸ் ஸ்டேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். சரியா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் ஸ்டேட். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நான் டிக்ளேர் பண்ணணும். கரெக்டாக. ஸோ டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. டிக்ளேர் இல்லை டிஃபைன் பண்ணியாச்சா. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்னில் 100ன்ற வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு எந்த ஒரு எரரில் வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இப்போது இந்த சாம்பிளில் நான் வந்து யூஏல இந்த எக்ஸ்பிரஷனை வந்து யூஏல கொடுக்கும் போது இந்த 100ன்ற வேல்யூ எனக்கு ஷோ ஆகுதா, டிஸ்பிளே ஆகுதா பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், கவுண்ட்டில் ஹைஃபன் இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாம்பிளை நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போது 100 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து யூஸ் ஸ்டேட்டில் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நார்மலாக கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பவுமே அந்த ரெஃபரன்ஸ் தான் பாஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம போன எபிசோடில் ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணும்போது 0 ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அது ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம்.
ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து புரிய வைக்கிறேன் ஏன் அது நம்ம பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் நான் பாஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு கன்சோல் டாட் லா நான் கொடுக்குறேன். கன்சோல் ஸ்டேட்மெண்ட்டில் 100 நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து நான் லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டர் ஆகும்போது இந்த கன்சோல் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது 100 வந்து பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ என்னோடய ஸ்டேட் வந்து இப்போ இந்த கவுண்ட்ன்றது வந்து ஒரு தனி ஸ்டேட், சாம்பிள்ன்றது தனி ஸ்டேட். ஸோ இந்த இடத்துல வந்து கவுண்டோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கவுண்டோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வந்து அப்டேட் ஆகுதே தவிர்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கே தவிர்த்து அடுத்து ஒரு முறை எக்ஸிக்யூட் ஆகலை, இன்னொரு முறை எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், ரெஃபரன்ஸாக இல்லாமல் நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி நான் கால் பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன், லோட் பண்ண அப்படின்னு ஃபஸ்ட் டைம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஏன்னா டேரெக்டாக இங்கே ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணிட்டோம் இல்லையா. ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்து என்னோடய கவுண்டோட ஸ்டேட் நான் அப்டேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கவுண்டோட ஸ்டேட் அப்டேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கா. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து போக 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 இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஸ்டேட் வந்து ஒரு 1000 டைம் அப்டேட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஒரு 100 டைம் அப்டேட் ஆகுது அப்படின்னா 100 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி கால் ஆகுது அப்படின்னா ஒரு முறையும் அடிஷ்னலாக மெமரி ஒன்று க்ரியேட் ஆகிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். மேபி கிராக் ஆக சான்சஸ் இல்லை, பட் அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபங்க்ஷன் நீங்கள் பாஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் மட்டும் பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட் இதை நீங்கள் கால் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒன்று யூஐயில் பார்த்தீங்கன்னா அந்த 100ன்ற அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த வேல்யூ 100ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனால் இந்த சாம்பிள்ன்ற இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் ஆகாது. ஏன்னா இது ஒரு அனானமஸ் ஃபங்க்ஷன் கரெக்டாக. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் இந்த சாம்பிள்ன்ற இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அனுப்பும் கரெக்டாக. அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ற கீவேர்ட் கொடுக்கணும். ரிட்டர்ன் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணணும், இந்த 100ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 100ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி இந்த இடத்துல என்னது, இதுக்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இந்த 100 இருக்கும். ஸோ இப்போயும் எனக்கு என்னது எரர் வராது, 100 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், இந்த 100ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி இந்த யூஸ் ஸ்டேட்டுக்கு நார்மலாக இங்கே 0 இருக்குல்ல அந்த மாதிரி 100ன்ற வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய்ட்டு தான் இந்த ஸ்டேட்டுக்கு வந்து அசைன் பண்ணோம். ஓகேவா. ஓகே தானே. இப்போது என்ன தான் நான் வந்து ஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து திரும்ப வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரியா. நாமளாக ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா. நார்மலாக நீங்கள் ஆர்குமெண்ட் இப்போது நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி நாங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா இப்போ எப்படியும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு கவுண்டர் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. ஸ்டேட் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ரெண்டரிங் ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். சரியா. ஸோ அது என்ன கண்டிஷனல் ரெண்டரிங் அப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வரக்கூடாது. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வரணும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ஒரு கவுண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறோம் கரெக்டாக. இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல எனக்கு 10 வரும்போது ஒரு கண்டென்ட் எனக்கு ஷோ ஆகணும். அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது 20 வரும்போது எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து ஷோ ஆகணும். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேவா. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷனல் ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கிளியராக நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.